கல்வியில தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக்கும்னு சொன்னாங்க. விஷமாகும் மதிய உணவு, இடிந்து விழும் மேற்கூரை, தண்ணீர் இல்லா கழிப்பறை, இதுவே தமிழக பள்ளிகளின் அவல நிலை. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. இந்த தேர்தல் களத்திலே ஒரு துரோக கூட்டம் ஒரு துரோகியும் வேட்பாளர்களை போட்டு தேர்தலில் நிற்கிறார். அந்த துரோகி யார் என்று சொன்னால், என் வயிற்றில் பிறந்த அன்புமணி செய்த, எனக்கு செய்த, என்னுடைய கட்சிக்கு செய்த துரோகங்களை வரிசைப்படுத்தினால் மணிக்கணக்கிலே சொல்ல முடியும். பார்வையாளர் நீங்கள் பார்க்கும்போது அல்லது கேட்கும்போது ஆச்சரியப்படுவீர்கள். இப்படி ஒரு மகனா? நான் மக்களுக்கு சொல்லுவேன், இந்த துரோக கூட்டத்துக்கு நீங்கள் வாக்களிக்காதீர்கள். ஏனென்றால் இவர்களுடைய நோக்கமே மக்களுக்கு சேவை செய்வதல்ல. அதிகாரம் கையிலே வரும்போது பணம் பண்ணுவது தான் இவர்களுடைய வேலை. அதனாலே தயவு செய்து இவர்கள் நிற்கின்ற 18 தொகுதி என்று நினைக்கிறேன், அந்த தொகுதியில் நிற்கிறவர்களுக்கு அந்த துரோக கூட்டத்திற்கு வாக்களிக்காதீர்கள். அந்த 18 தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்கள் எல்லாம் நான் வளர்த்த பிள்ளை தான், என்னிடம் பாடம் கற்றவர்கள் தான், என்னிடம் பயின்றவர்கள் தான். ஆனால் இன்று பணத்திற்காக அணி மாறி அங்கே அன்புமணியிடம் போய் நிற்கிறார்கள். அவர்களுடைய நோக்கமெல்லாம், அவர்கள் சொல்வதெல்லாம் அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும். ஆனால் உண்மையிலேயே அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்பது உண்மைதான். ஆனால் இவர்களுடைய நோக்கம் அதிகாரத்தை பெற்று மக்களுக்கு சேவை செய்வதல்ல, பணம் பண்ணுகிற வேலையைத்தான், அந்த கலையைத்தான் இவர்கள் கற்றிருக்கிறார்கள். இதிலிருந்து மக்களுக்கு தெரிவது இவருடைய நோக்கம் மக்களுக்கு சேவை செய்வதல்ல. அதனாலே தான் இவர் வீட்டிலேயே படுத்துக்கொண்டு தன்னுடைய மனைவியை தேர்தலில், அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் தன் மனைவியை நிற்க வைக்கிறார். இவர் நேராக களம் காண வேண்டியது தானே. பாராளுமன்றத்திலேயும் நாடாளுமன்றத்திலேயும் இவர் சில நாட்கள் தான் அங்கு சென்றார். ரொம்ப குறைவு, இந்தியாவிலேயே ரொம்ப குறைவாக இந்த இரு அவைகளுக்கும் சென்றது இவர்தான். இந்த மாதிரியான பயிற்சியை நான் கொடுக்கவில்லை. நான் கொடுத்த பயிற்சி மக்களுக்கான பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளை நாடாளுமன்றத்திலோ அல்லது சட்டமன்றத்திலோ பேச வேண்டும், வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான். நேர்மாறாக டெல்லிக்கு போனால்தானே பேசுவதற்கு, போகாமல் இங்கே இருந்து கொண்டு இந்த ஆள் பிடிக்க வேலை, அப்பனுக்கு பங்கு வைத்த சொப்பன் என்று சொல்லுவார்கள். எனக்கு உழவு பார்த்த பிள்ளை என்று சொல்லுவதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது. அப்பனை போய் என்ன வேவு பார்க்குவது? அப்பனுக்கு ஒரு நோய் வந்தால், பிறந்த நாள், திருமண நாள், இது போன்ற நாட்கள் வரும்போது வாழ்த்து சொல்லுவது பிள்ளைகளுக்கு அழகு. நாம் பெற்ற பிள்ளை என்னுடைய பிறந்த நாள், திருமண நாள், முக்கியமான நாட்களிலே, பொங்கல், மற்ற நாட்களிலே முகத்தை காட்டுவதில்லை. அதே போல் இப்பொழுது சமீபத்திலே சேலத்திலே அவர்களை ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அப்படி ஒரு தலை சுற்றியது. ஆம்புலன்ஸில் சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். நிறைய பேர் கண்கலங்கினார்கள், நிறைய பேர் அழுதார்கள், நிறைய பேர் வந்து பார்த்தார்கள். ஆனால் இவர் தொலைபேசியிலும் பேசவில்லை, வந்தும் பார்க்கவில்லை. இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்வது, உயிருக்கு போராடி கொண்டிருந்த என்னை ஒரு சொல் கேளீர் என்று சொல்லுகிற மாதிரி ஒரு வார்த்தை எப்படிப்பா இருக்க அப்படி என்று கேட்கவில்லை. இப்படி பல தருணங்கள் இவருடைய குணாதிசயங்கள் ஏராளம். அது முழுதும் சொன்னால் இதை கேட்பவர்கள் அல்லது பார்ப்பவர்கள் உங்கள் வளர்ப்பு சரியில்லை அப்படி என்று சொல்லுவீர்கள். உண்மைதான். ஆனால் உண்மையும் அல்ல. நான் சரியாகத்தான் வளர்த்தேன். இடையிலே தான் இந்த தடுமாற்றம். அதனால் இந்த நேரத்தில் நான் வாக்காளர் பெருமக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக இந்த துரோகி கும்பல் போட்டியிடுகின்ற 18 தொகுதிகளில் இந்த கும்பலுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். குறிப்பாக இந்த 18 தொகுதிக்கு அன்புமணி போட்டியிடுகிற அந்த தொகுதிகளிலே வாக்களிக்காதீர்கள் என்று சொல்வது கேட்பவர்களுக்கு அல்லது உங்களுக்கு கசப்பாக இல்லையா? இந்த கும்பல், நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், வாக்களிக்கக்கூடாது என்று சொல்கிறேன் என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக இந்த 18 தொகுதிகளிலே இந்த கும்பல் போட்டியிடுகிற தொகுதிகளிலே வாக்களிக்கக்கூடாது என்று சொல்கிறேன் என்று சொன்னால், இவர்கள் முதலிலே சட்டமன்றத்திற்கு செல்லும் போது சென்று அங்கே எதையும் இவர்கள் செய்ய போவதில்லை. பணம் பண்ணுகிற வித்தையை எங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள், எங்கே சொல்லுகிறார்கள், எங்கே பாட சொல்லுகிறார்கள், அந்த வேலையைத்தான் அவர்கள் செய்வார்கள். மக்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய அந்த துரோகி கும்பலுடைய தலைவர் அந்த வித்தையை இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். வாக்காளர் பெருமக்களே, நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள்.
உங்களுக்கு சேவை செய்கின்றவர்களை தேர்ந்தெடுங்கள் என்று உங்களை அன்போடு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தேர்தல் களத்திலே ஒரு துரோக கூட்டம் ஒரு துரோகியும் வேட்பாளர்களை போட்டு தேர்தலில் நிற்கிறார். அந்த துரோகி யார் என்று சொன்னால், என் வயிற்றில் பிறந்த அன்புமணி செய்த, எனக்கு செய்த, என்னுடைய கட்சிக்கு செய்த துரோகங்களை வரிசைப்படுத்தினால் மணிக்கணக்கிலே சொல்ல முடியும். பார்வையாளர் நீங்கள் பார்க்கும்போது அல்லது கேட்கும்போது ஆச்சரியப்படுவீர்கள். இப்படி ஒரு மகனா? நான் மக்களுக்கு சொல்லுவேன், இந்த துரோக கூட்டத்துக்கு நீங்கள் வாக்களிக்காதீர்கள். ஏனென்றால் இவர்களுடைய நோக்கமே மக்களுக்கு சேவை செய்வதல்ல. அதிகாரம் கையிலே வரும்போது பணம் பண்ணுவது தான் இவர்களுடைய வேலை. அதனாலே தயவு செய்து இவர்கள் நிற்கின்ற 18 தொகுதி என்று நினைக்கிறேன், அந்த தொகுதியில் நிற்கிறவர்களுக்கு அந்த துரோக கூட்டத்திற்கு வாக்களிக்காதீர்கள். அந்த 18 தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்கள் எல்லாம் நான் வளர்த்த பிள்ளைதான், என்னிடம் பாடம் கற்றவர்கள் தான், என்னிடம் பயின்றவர்கள் தான். ஆனால் இன்று பணத்திற்காக அணி மாறி அங்கே அன்புமணியிடம் போய் நிற்கிறார்கள். அவர்களுடைய நோக்கமெல்லாம், அவர்கள் சொல்வதெல்லாம் அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும். ஆனால் உண்மையிலேயே அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்பது உண்மைதான். ஆனால் இவர்களுடைய நோக்கம் அதிகாரத்தை பெற்று மக்களுக்கு சேவை செய்வதல்ல, பணம் பண்ணுகிற வேலையைத்தான், அந்த கலையைத்தான் இவர்கள் கற்றிருக்கிறார்கள். இதிலிருந்து மக்களுக்கு தெரிவது இவருடைய நோக்கம் மக்களுக்கு சேவை செய்வதல்ல. அதனாலே தான் இவர் வீட்டிலேயே படுத்துக்கொண்டு தன்னுடைய மனைவியை தேர்தலில், அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் தன் மனைவியை நிற்க வைக்கிறார். இவர் நேராக களம் காண வேண்டியது தானே. நாடாளுமன்றத்திலேயும் இவர் சில நாட்கள் தான் அங்கு சென்றார். ரொம்ப குறைவு, இந்தியாவிலேயே ரொம்ப குறைவாக இந்த இரு அவைகளுக்கும் சென்றது இவர்தான். இந்த மாதிரியான பயிற்சியை நான் கொடுக்கவில்லை. நான் கொடுத்த பயிற்சி மக்களுக்கான பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளை நாடாளுமன்றத்திலோ அல்லது சட்டமன்றத்திலோ பேச வேண்டும், வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான். நேர்மாறாக டெல்லிக்கு போனால்தானே பேசுவதற்கு, போகாமல் இங்கே இருந்து கொண்டு இந்த ஆள் பிடிக்க வேலை, அப்பனுக்கு பங்கு வைத்த சொப்பன் என்று சொல்லுவார்கள். எனக்கு உழவு பார்த்த பிள்ளை என்று சொல்லுவதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது. அப்பனை போய் என்ன வேவு பார்க்குவது? அப்பனுக்கு ஒரு நோய் வந்தால், பிறந்த நாள், திருமண நாள், இது போன்ற நாட்கள் வரும்போது வாழ்த்து சொல்லுவது பிள்ளைகளுக்கு அழகு. நாம் பெற்ற பிள்ளை என்னுடைய பிறந்த நாள், திருமண நாள், முக்கியமான நாட்களிலே, பொங்கல், மற்ற நாட்களிலே முகத்தை காட்டுவதில்லை. அதே போல் இப்பொழுது சமீபத்திலே சேலத்திலே அவர்களை ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அப்படி ஒரு தலை சுற்றியது. ஆம்புலன்ஸில் சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். நிறைய பேர் கண்கலங்கினார்கள், நிறைய பேர் அழுதார்கள், நிறைய பேர் வந்து பார்த்தார்கள். ஆனால் இவர் தொலைபேசியிலும் பேசவில்லை, வந்தும் பார்க்கவில்லை. இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்வது, உயிருக்கு போராடி கொண்டிருந்த என்னை ஒரு சொல் கேளீர் என்று சொல்லுகிற மாதிரி ஒரு வார்த்தை எப்படிப்பா இருக்க அப்படி என்று கேட்கவில்லை. இப்படி பல தருணங்கள் இவருடைய குணாதிசயங்கள் ஏராளம். அது முழுதும் சொன்னால் இதை கேட்பவர்கள் அல்லது பார்ப்பவர்கள் உங்கள் வளர்ப்பு சரியில்லை அப்படி என்று சொல்லுவீர்கள். உண்மைதான். ஆனால் உண்மையும் அல்ல. நான் சரியாகத்தான் வளர்த்தேன். இடையிலே தான் இந்த தடுமாற்றம். அதனால் இந்த நேரத்தில் நான் வாக்காளர் பெருமக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக இந்த துரோகி கும்பல் போட்டியிடுகின்ற 18 தொகுதிகளில் இந்த கும்பலுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக இந்த 18 தொகுதிக்கு அன்புமணி போட்டியிடுகிற அந்த தொகுதிகளிலே வாக்களிக்காதீர்கள் என்று சொல்வது கேட்பவர்களுக்கு அல்லது உங்களுக்கு கசப்பாக இல்லையா? இந்த கும்பல், நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், வாக்களிக்கக்கூடாது என்று சொல்கிறேன் என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக இந்த 18 தொகுதிகளிலே இந்த கும்பல் போட்டியிடுகிற தொகுதிகளிலே வாக்களிக்கக்கூடாது என்று சொல்கிறேன் என்று சொன்னால், இவர்கள் முதலிலே சட்டமன்றத்திற்கு செல்லும் போது சென்று அங்கே எதையும் இவர்கள் செய்ய போவதில்லை. பணம் பண்ணுகிற வித்தையை எங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள், எங்கே சொல்லுகிறார்கள், எங்கே பாட சொல்லுகிறார்கள், அந்த வேலையைத்தான் அவர்கள் செய்வார்கள். மக்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய அந்த துரோகி கும்பலுடைய தலைவர் அந்த வித்தையை இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். வாக்காளர் பெருமக்களே, நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள், உங்களுக்கு சேவை செய்கின்றவர்களை தேர்ந்தெடுங்கள் என்று உங்களை அன்போடு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன்.